மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு பாடலை வெளியிட்டிருக்கார். அவருடைய யூடியூப் சேனலில் வழக்கமாக நிறைய பாடல்களை வெளியிட்டுட்டே வராரு. அவர் ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறார். அந்த என்ன பாடலை வெளியிட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால், அது ராதிகாவோடு விஜய் நடித்த ஒரு படத்தினுடைய ஒரு பாடல். அது என்ன படம் அப்படின்னா, எங்கள் நீதி அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்திலேருந்து வெளியான ஒரு பாடல். சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடே இருக்குது உன்னை நம்பின்ற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடலை இளையராஜா வெளியிட்டார். இன்னைக்கு வெளியிட்டாருன்றீங்க, நேற்று வெளியிட்டார். அது வெளியிட்ட உடனே அது இன்றைக்கு தான் செய்தியாக பேசு பொருளாக மாறின உடனே வழக்கம் போல வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற முதல்வர் கனவுலே இருந்தவர்கள், முதல்வர் ஆன மாதிரியே வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பயங்கர பரபரப்பாக பார்த்தீங்களா, இளையராஜாவை கணித்து விட்டார், விஜய் அவர்கள் முதல்வர் ஆக போறார், அந்த நாடு அவரை தான் நம்பி இருக்கு, அதனாலதான் சின்ன தம்பி உன்னை நம்பி அப்படின்னு அந்த பாடலை அவர் வெளியிட்டிருக்கார். விஜய்க்கு ஆதரவாக அவர் இந்த கருத்தை சொல்லி இன்னைக்கு விஜய்க்கு பெரிய சப்போர்ட் அவர் கொடுத்துருக்காரு. அவர் கணித்து விட்டார், தேர்தல் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத இவர் கணித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கம் போல வைப் பண்ற அந்த ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையிலே இளையராஜா விஜய்க்காகத்தான் இந்த பாடலை போட்டாரா, அல்லது விஜய்க்கு ஆதரவாக தான் அந்த பாடலை போட்டாரா, என்ன உள்ள இருக்கு, என்ன பின்னணி, இதனுடைய விஷயம் என்ன, ஒரிஜினலா இளையராஜா யாரு, விஜய்க்கு சப்போர்ட்டான இந்த விஷயத்தை அவர் இன்றைக்கு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவதாக இருந்திருந்தால் தேர்தலுக்கு முந்தைய நாளில் போட்டிருக்கணும். அப்பதானே அதை பார்த்து இளையராஜாலாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு கூடுதலாக வாக்குகள் கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி ஓட்டு போட்டாங்க, தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. 23ஆம் தேதி 23ஆம் தேதி நடந்த தேர்தலுக்கான வாக்கு பெட்டிகள் எல்லாமே வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாக்கப்படுது. சிசிடிவி கண்காணிப்போடு ராத்திரி பகலாக அது காவல் காக்கப்படுது. இந்த 2 நாளில் நமக்கு 3ஆவது நாள் 4ஆம் தேதி நமக்கு எல்லா விஷயங்களும் 11 மணிக்கெல்லாம் தெரிய வந்துடும். இப்போது இந்த பாடலை போட வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் பார்த்தீங்கன்னா, அவர் பாஜகவுடைய ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார் இளையராஜா. பாஜகவை சேர்ந்தவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாருன்னா பாஜக பின்னணியில இயங்குகிறதா, இளையராஜாவை வைத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, அப்படிலாம் ஆளாளுக்கு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. உண்மையிலே என்ன நடந்திருக்கு, அல்லது உண்மையிலே என்ன நடந்திருக்கும்? இப்போ நமக்கு நாம் பேசுகிற பல விஷயங்கள்ல அதனுடைய சாராம்சம் என்னவா இருக்கும் அப்படின்றத சரியான விஷயங்களோடு ஒப்பிட்டு உங்ககிட்ட சொல்லுவேன். அது நீங்க கேட்கிற உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓ, இதுதான் போல, அப்போ எல்லாரும் மிகைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க விஷயம் இல்லை போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை நிஜமாகவே இளையராஜா உண்மையிலேயே விஜய்க்கு சப்போர்ட் பண்றார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா, அவர் என்றைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கணும்? நியாயப்படி பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி தானே அவர் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கணும். அப்பதானே அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். இப்போ இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த வைப் பண்ணி இந்த கும்பல் ஆட்டம் போட்டுட்டு இருக்கு இல்லையா, ஒரு மோசமான ஒரு கல்ச்சரை உருவாக்கி ஒரு தலைமுறையை கெடுத்து வச்சிருக்காரு விஜய். இளைஞர் சமூகத்துல ஒரு தலைமுறைக்கான தேர்தல்னு சொல்லி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறையை அழிச்சிட்டாரு, கெடுத்துட்டாரு. மொத்தமா மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களையும் கத்துறானுங்க. அதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நாகரிக அரசியல் என்பது குப்பைக்கு போயிடுச்சு. இந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நான். இந்த விஜயை பார்த்து புலகாகிதம் அடைகிற ஒரு கும்பல் இருக்குல்ல, இந்த தாவேகா ரசிக குஞ்சுமணிகள், இந்த தவிட்டு ரசிக குஞ்சுமணிகள் 10 காசு பிரயோஜனம் இல்லைன்னா கூட எல்லா இடங்களையும் டிவி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல விஜய்ன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க, விசில் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அது எவ்வளவு பெரிய இரிட்டேட்டிங்கான விஷயம் என்பது அவர்களுக்கு புரியவே இல்லை. அதனாலதான் சொல்றேன், ஒரு தலைமுறையை கெடுத்து சீரழிச்ச மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரராக விஜய் மாறி போயிருக்காரு. அப்ப ஏற்பட்ட விஜய்க்கு இளையராஜா திடீர்னு ஆதரவு கரம் நீட்டி இருக்காரு, திடீர்னு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சரி, அவர்களுக்கெல்லாம் இதுதான் நடந்திருக்கு, இதை நீங்கள் அதோடு ஒப்பிட்டு பொருத்தி பாருங்க, உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு விளக்க வீடியோவா தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். எனக்கு இளையராஜாவும் மரியாதைக்குரிய மனிதர் தான். அவர் சினிமாவுக்கு அவர் செய்த சாதனைகளுக்கு நிகராக நிற்பதற்கு யாருமே கிடையாது. அவர் எடுத்த முடிவுனா தப்பா இருக்கலாம், போய் பாஜக போய் அவர் சேர்ந்தது கூட தப்பா இருக்கலாம். ஏன்னா அவருக்கு எந்த மரியாதையும் நமக்கு கிடைக்கல, இவங்க மட்டும்தான் நமக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்பி போயிட்டார். ஒருவேளை இளையராஜா பாஜகவை நம்பி போகாமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் பெரிய உயரத்துல கொண்டாடப்பட்டிருப்பார். எந்த கட்சி சாயமும் இல்லாமல் நியூட்ரல் ஸ்டாண்டாக
எல்லாருக்கும் நான் பொதுவானவன் இளையராஜா இருந்திருந்தால் அவரை இந்த சமூகம் இன்னும் கொண்டாடி இருக்கும். அவர் போய் ஒரு சரி ஓகே அவர் என்ன தோணுச்சோ அங்கே போய் அவர் வந்து சேர்ந்துட்டாரு. இதுவரை அவர் எந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்துகிட்ட மாதிரியான தகவல்களே இல்லை. கௌரவமா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எம்பி போஸ்ட், அவ்வளவுதான். அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்களை பதிவேற்றம் செய்கிறாரா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் ரொம்ப காலமாக இந்த மாதிரி வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கார், இந்த மாதிரி ஆடியோக்களை பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன் அப்படின்னா சமீபத்தில் அவர் குறித்தான பெரும் சர்ச்சை என்னன்னா, இவர் எப்போ பார்த்தாலும் காப்பிரைட் பிரச்சனை பண்றாருப்பா, எந்த படத்துக்கும் பாட்டை எடுத்து போட்டா உடனே ஏன் பாட்டுன்னு சொல்லி காப்பிரைட் வந்து கிளைம் பண்றாரு, வழக்கு போடுறாரு, பெரும் தொகை டிமாண்ட் பண்றாரு அப்படின்னு அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த பாடல் காப்புரிமை பெற்று தருகிற அமைப்பு கிட்ட இருந்து, அந்த அமைப்புல இருந்து இவர் வெளியே வந்துட்டார் விலகி. நான் கோர்ட்லயே பாத்துக்கிறேன், என்னுடைய பாடலுக்கு நான் தான் அத்தாரிட்டி பர்சன், உருவாக்குனது நான் தான், அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அவர் தனி ட்ராக்ல ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாடல் காப்புரிமை பெற்று தருகிற அந்த அமைப்பு வந்து எந்த கச்சேரியில நீங்க பாட்டு, சின்னதா ஒரு உங்க ஊர்ல ஒரு கச்சேரி நடக்கும், இல்லை உங்க பிறந்தநாள் பார்ட்டிக்கு ஒரு கச்சேரி ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, ஒரு 10 பேர்ல வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்திருப்பாங்க, அதுல 4 பேர் பாட்டு பாடுறவங்க, 4 பேர் சினிமா பாட்டு பாடினா கூட எந்த பாடலை பாடுகிறார்களோ அந்த பாடலுக்கு உரிய சரியான காப்பீட்டு கட்டுறுதியை வந்து நீங்க வந்து அந்த அமைப்பு கிட்ட கட்டி முதல்லயே அவங்க அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வாங்கி வச்சிருக்கோம் லைசன்ஸ். இல்லைன்னா சம்பந்தப்பட்டவரும் அந்த நிகழ்ச்சி வந்து நிறுத்திடுவாங்க. வந்து அப்படிலாம் இஷ்டத்துக்குலாம் பாட்டு பாட முடியாது. நான் சொல்றேன் வந்து சாதாரண ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டியில ஆரம்பிச்சு மிகப்பெரிய பிரிய நட்சத்திரங்கள் பங்கு பெறுகிற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கிற ஈவெண்ட், இந்த கான்செப்ட் வரைக்கும், இசை கச்சேரிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே விதமான விஷயங்கள் தான் இருக்கு. அவங்க பணத்தை அங்கே கட்டினாதான் பாடலே வந்து நீங்க பாட முடியும். ஸோ இது வந்து தனியா ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல இளையராஜா இல்லை, முதல்ல இருந்தாரு, இல்லை நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில வந்துட்டார். வெளியே வந்து அவருக்கு தனி ஒரு டீம் இருக்காங்க, சட்ட உதவிகள் பெறுவதற்கு, ஆலோசனைகள் பெறுவதற்கு, வழக்கு போடுவதற்கு, நோட்டீஸ் அனுப்புறதுக்கு, அவங்ககிட்ட காசு வாங்குவதற்கு தனி டீம் செயல்படுது. இது இளையராஜா பத்தின விஷயம். அப்படிப்பட்டவர் அவர் இசையமைத்த பாடல்களுக்குரிய பல விஷயங்களை தொடர்ந்து அவருடைய யூடியூப் பக்கத்துல ஏத்திக்கிட்டே இருக்கார், பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி பதிவேற்றம் பண்ணும்போது தான் இப்ப இந்த பாடலை அவர் வந்து விஜய் ராதிகா நடித்த ஒரு பாடலை வந்து அவர் பதிவேற்றம் பண்றாரு. அந்த பதிவேற்றம் பண்ணது நேத்துக்கு, இன்னைக்குதான் அந்த பேசுபொருளா மாறுது. இப்ப இளையராஜா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு ஒரு கூட்டம் கொண்டாடுது. அப்படி கொண்டாடுற கூட்டத்துக்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி இளையராஜாவோட யூடியூப் பக்கத்துக்கு போங்க. இப்ப கொண்டாடுற ரசிக குஞ்சுமணிகள் கொண்டாடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா உங்களை பத்தி அவர் வந்து உங்க பாடலை போட்டு உங்க அண்ணனை வந்து கொண்டாடிட்டாருன்னு நீங்க கொண்டாடுறீங்க, தப்பு இல்லை. ஆனா அதே யூடியூப் பக்கத்துல நீங்க தயவு செய்து அவர் யூடியூப்பை போய் உள்ள போய் பாருங்க. இளையராஜாவோட யூடியூப் பக்கத்தை போயிட்டு 23ஆம் தேதி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் எப்பங்க தேர்தல் நடந்துச்சு? கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் 23ஆம் தேதி நடந்த அன்னைக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார், ஒரு ஆடியோவை பதிவேற்றம் செய்திருக்கிறார். தேர்தல் நாள் அன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. தேர்தல் நாள் அன்னைக்கு அவர் வந்து ஒரு ஆடியோவை பதிவேற்றம் பண்ணியிருக்கார். அது யாருடைய ஆடியோ, யார் படத்திலிருந்து அந்த ஆடியோ அப்படின்னு சொன்னா இவர் இசையமைச்ச பாடல் தான் அது. அது நீதியின் மறுபக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படம். நீதியின் மறுபக்கம் படத்துல நடிச்சது விஜயகாந்த். அந்த படத்துல வந்து ஒரு பாடல் வரும், நான் இருக்க பயம் எதற்கு. பாடல் வரி என்ன? நான் இருக்க பயம் எதற்கு அப்படின்னு அந்த பாடல் வரி. அந்த பாடலை அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். என்னைக்கு? தேர்தல் நாள் அன்று. தமிழ்நாடு வந்து யார் பக்கம் நிற்க போகிறது, யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்னு காலையிலிருந்து 6 மணிலிருந்து பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம். தேர்தல் அந்த வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாகவே முதல் நாளாக அஜித் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு போட்டு போயிட்டார். பயங்கரமா அது ஒரு பெரிய சர்ச்சையால மாறிச்சு. ஆனால் அவர் வழக்கம் போல முதல் ஆளாக சத்தமே இல்லாம கூட்டத்தை கூட்டிடக்கூடாது, கூட்டம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக கிளவராக வந்து ஓட்டு போட்டு போயிட்டார். அந்த அன்னைக்கு தேர்தல் நாள் அன்னைக்கு இளையராஜா ஒரு பாடலை விஜயகாந்தினுடைய அவர் நடித்த படத்திலிருந்து ஒரு பாடலை போடுகிறார். நான் இருக்க பயம் எதற்கு அப்படின்னு ஒரு பாடலை போட்டார். இப்போ தாவேக்கா கொண்டாடுகிற தாவேக்கா ரசிகர்களுக்கு நான் கேட்கிற ஒரு கேள்வி, எப்பா 23ஆம் தேதி தேர்தல் அன்னைக்கு இந்த பாட்டை கேட்டு இளையராஜா ஃபாலோ பண்றவங்க இளையராஜா பாட்டை கேட்டுட்டு
விஜயகாந்துக்கு இளையராஜா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி நம்பினாங்கன்னா அவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கணும்? நியாயப்படி பார்த்தா விஜயகாந்த் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கணும். விஜயகாந்த் கட்சி யாரோட இருக்கு இப்ப கூட்டணியில? திமுகவோடு இருக்கு. திமுக அலைன்ஸ்ல இருக்க விஜயகாந்துக்கு ஆதரவாக இளையராஜா பாடலை போட்டார் என்றால், அவர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக, திமுக ஆதரவாக அந்த பாடலை அன்றைக்கு பதிவேற்றம் பண்ணாரான்னு ஒரு கேள்வி வருமா வராதா? இன்னைக்கு கொண்டாடுறீங்கல்ல, இன்னைக்கு எங்க அண்ணன் விஜய்க்கு ஆதரவாக அவர் ஒரு பாடலை போட்டு விட்டார், சின்ன தம்பி உன்னை நம்பி நாடே இருக்குன்னு ஒரு பாட்டை போட்டாரு, அதனால அவர் விஜய்க்கு தான் ஆதரவாக போட்டார்னு தேர்தல் முடிந்து 5-6 நாட்களுக்கு பிறகு ஒரு பாடலை பதிவேற்றம் பண்ண இளையராஜா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணார் பேசுகிற விஜய் ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள், விஜய் ரசிக குஞ்சுமணிகள், உங்க எல்லாருக்கும் நான் கேட்கிற ஒரு கேள்வி, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு சினிமாக்காரராக நான் கேட்கிற ஒரு கேள்வி, உங்கள் அண்ணனுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்றதாக நினைத்திருந்தால் இந்த பாடலை தேர்தல் அன்னைக்கு தானப்பா போட்டிருக்கணும். தேர்தல் அன்னைக்கு அவர் என்ன பாட்டை போட்டாரு? அவர் விஜயகாந்த் எடுத்த பாட்டு தானே போடுறாரு. நான் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராருன்னா, நான் இருக்க பயம் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. விஜயகாந்த் சொல்ற மாதிரி, விஜயகாந்த் பாடுற மாதிரி அந்த பாட்டை அவர் போடுறாருன்னா, அப்ப முழுக்க முழுக்க விஜயகாந்துக்கு ஆதரவாக, விஜயகாந்த் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ ஸ்டாலினுக்கு ஆதரவாக, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு பாஜக ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற இளையராஜா பதிவேற்றம் செய்திருக்கிறார்னு யாராவது நம்புனீங்கன்னா நம்ப முடியுமா? அந்த மாதிரி. அதனாலதான் நான் அதை நிறுத்திட்டேன். நம்புனீங்கன்னா, நம்புகிறவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை. அவர் வேலையை செய்யறார். அவர் தொடர்ச்சியாக காப்புரிமை சர்ச்சை வந்த பிறகு இந்த பாட்டெல்லாம் எனக்கு சொந்தம், இந்த பாடல்லாம் எனக்கு சொந்தம், இதோட ஒட்டுமொத்த ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் அனைத்திற்கும் ஓனர், நான் தான் இதோட எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம், என்கிட்ட தான் எல்லாமே ரைட்ஸ் நீங்க கேட்கணும்னு தொடர்ச்சியா அவர் பாட்டை போட்டுக்கிட்டே இருக்கார். அந்த அடிப்படையில் இளையராஜா செய்த தற்செயலாக செய்த விஷயம் இவர்களை கொண்டாட வைத்திருக்கிறது. எதுக்கெல்லாம் கொண்டாடணும்னு அறிவில்லையாப்பா உங்களுக்கு? இதை சொன்னா நீங்க கோவப்படுறீங்க, இதை சொன்னா நம்ம மேல கடிச்சு பெறான்றீங்க. உங்களை ஏன் தற்குறின்னு சொல்றாங்கன்னு தெரியுதா? உங்களை ஏன் மங்குனின்னு சொல்றாங்க தெரியுதா? எல்லாத்தையும் நிதானமா யோசிங்க, முதல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சாலையில உங்களுக்கு புரிய கிளாஸ் எடுக்கணும், உங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க ரோட கடக்குறீங்க அப்படின்னு சொன்னா சிக்னலை பார்த்து போங்கன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? சிக்னல் 3 கலர்கள்ல இருக்கும். சிகப்புல இருக்கும், மஞ்சள்ல இருக்கும், பச்சையில இருக்கும். சிகப்புல தான் போகாத, நீ போவே கூடாது, நில்லு அப்படின்னு அர்த்தம். அதான அர்த்தம். பச்சையில இருந்தா போன்னு அர்த்தம். கிரீன் சிக்னல் இருந்தா நீங்க எல்லாரும் போலான்னு அர்த்தம். மஞ்சள்ல இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க அப்பதான் கவனிக்கிறீங்க மஞ்சள்ல இருக்கு அப்படின்னா, ஒன்று புறப்படுவதற்கு கிரீனும் விழலாம், நிறுத்துவதற்கு ரெட்டும் விழலாம், அப்படிதானே? அப்ப நீங்க கவனிக்கணும், என்னத்துக்காக மஞ்சள்ல இருக்கு, நம்ம போலாமா, நிக்கலாமா, பச்சை விழுமா, சிவப்பு விழுமான்னு யோசிக்கணும். ஆனால் அதை இவர்கள் யோசிப்பதே இல்லை. குறுக்க ஓடுறது, கண்ணை மூடி கடிவாள கட்டின குதிரை மாதிரி ஓடுறது, ஓடி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி முதுகெலும்பு உடைஞ்சி விரட்டிக்கிட்டு போய் உங்களையெல்லாம் பார்ப்பதற்கு கூட தகுதி இல்லாம விஜய் அவர் இஷ்டத்துக்கு போய் எத்தனையோ பேர் இன்றைக்கு காயம்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக ஆபத்தான கட்டத்தில் சிகிச்சையில் இருக்காங்க, வீடுகளில் படுத்து கிடக்குறாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. செத்து போனது 54 பேர். நான் எல்லா பேட்டிகளிலும் எல்லா வீடியோக்களிலும் இதை தொடர்ச்சியாக பதிவிடுவேன். ஏன்னா ஆபத்தான அரசியல்வாதியை இவர் ஆபத்தானவர் அப்படின்னு சொல்லுவதில் எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. இன்றைக்கும் இந்த விஜய் வீட்டு வாசல்ல போய் நீலாங்கரை வாசல்ல ஒரு 10-20 பெண்களும் ஆண்களும் நிக்கிறாங்க. கையில ஏதோ மனு மாதிரி வச்சிருக்காங்க, வெள்ளை பேப்பர், A4 ஷீட்டு. செட்டப்பா நிஜமானு நமக்கு தெரியாதுங்க. கார் வெளியில வருது, கண்ணாடி கூட இறக்கப்படலை. 20 பேர் தான் இருக்கான். 200 பேர் இல்ல, 5000 பேர் இல்லைங்க, 2000 பேர் இல்லைங்க, 20 பேர் தான் இருக்கான். கண்ணாடியை இறக்கி அவர்கள் கொடுத்த மனுவை வாங்குவதற்கு கூட விஜய்க்கு நேரம் இல்லை. விஜய் அவர்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கல. ஆனா இந்த ரசிக குஞ்சுமணிகள் ஏதோ அவன் பெரிய முதலமைச்சர் ஆன மாதிரியே அவன்கிட்ட போய் நீங்க போய் மனு கொடுக்க போய் நிக்கிறீங்க. உங்களை மதிக்கிறானா? மருந்து கூட மதிப்பதில்லை அந்த ரசிகர்களை. அப்புறம் ஏன்டா அவன் வீட்டு வாசல்ல காவல் காக்குறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்டா நம்மளை புடிஞ்சு புறாண்டுதுங்க. இன்னைக்கு அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு.
நீங்க போய் பாருங்க, அந்த வீடியோலாம் போட்டு நான் என்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்வதற்கு விரும்பல. அந்த உண்மையிலேயே அவர்கள் மனு கொடுக்க அங்க போயிருந்தா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், எந்த காலத்திலும் ரசிகர்களையோ அல்லது தொண்டர்களையோ அவர் ஆதாயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துவார். பயன்படுத்திட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அது யாருடைய பாணி அப்படின்னா அது விஜயனுடைய பாணி. அதனால அதை நம்பாதீங்க. விஜயை நம்பி போனீங்கன்னா இதுதான் நடக்கும். இளையராஜாவை வைத்து கேம் ஆடுகிற, இளையராஜா வைத்து மகிழ்ச்சி அடைகிற உங்க எல்லாருக்கும், ரசிக குஞ்சுமணிகளுக்கு இதுதான் நடந்திருக்கிறது என்று விசாரித்து புரிந்து கொள்கிற விதமா நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இதை கேட்டாலும் நீங்க கொண்டாடுற அந்த வைப் பண்ற மனநிலையில் இருக்கிறவங்க கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி சில நேரங்கள்ல மூளை மழுங்கி போனவர்களுக்கு என்ன ஃபீட் பண்றாங்களோ அதை எந்திரங்கள் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறவனை மாற்றவே முடியாது. தூங்குறவனை எழுப்பிடலாம். நிஜமா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அவனை எழுப்பிட முடியும். தம்பி எந்திரிக்கோ, டைம் ஆகுது, எந்திரி, இது வருது அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பிட முடியும். தூங்குற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான் பாருங்க, அவனை எந்த காலத்திலும் எழுப்ப முடியாது. தாவேக்காவை சேர்ந்த ரசிக குஞ்சுமணிகள் தூங்குற மாதிரி நடிக்கிறவனுங்க, அவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு, விஜய் டிவிகே விசில், விஜய் டிவிகே விசில். இதை தாண்டி வேறு எந்த மண்ணும் மரமண்டையில ஏறுவதில்லை. ஆக அவர்கள் ஒரு தலைமுறை அழித்த ஒரு பெரிய பெருமை. நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு தலைமுறையை காலி பண்ணணும்னா இளைஞர்கள் கிட்ட போய் நீ தப்பான விஷயத்த விதைச்சிரு, அவன் நாசம் பண்ணிடுவான் ஊரை அப்படின்னு சொல்ற மாதிரி இளைஞர்களை தப்பாக வழிநடத்தி விட்டார். வழிநடத்திக்கிட்டு இருக்காருல்ல, வழிநடத்தி விட்டார். இனி அது மாறாது. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தற்குறி வியாதி பிடிச்சிருக்கு, விஜய் வியாதி பிடிச்சிருக்கு, விஜயனுடைய கேடுகட்ட அரசியல் வியாதி பிடிச்சிருக்கு. இது பிடிச்சா உங்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாகும். நன்றி, வணக்கம்.